வேலு, எதுக்கு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? திரும்பமா நம்மள வெறுக்கலன்னு தெரிஞ்சிருச்சுல, இனிமே அதை எப்படி நம்ம சரி பண்றதுன்னு மட்டும் யோசிப்போம். வாங்க நம்ம போலாம். உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, எதுவும் சொல்ல மாட்டாங்களே. எழுந்துக்கோமா. என்ன மிஸ்டர் வேல்முருகன், நர்வஸா இருக்கீங்க போல இருக்கு. இல்ல டாக்டர், செல்வியை செக் பண்ணீங்க, ஆனா எதுவும் சொல்லலையே, அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. பதட்டமே பட வேண்டாம், உங்க பேபி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். அப்புறம் டாக்டர், இந்த குழந்தையோட இதயம் துடிக்கும்ல, அந்த சத்தம் கேட்குமாமே, அத நான் கொஞ்சம் கேட்கலாமா? அதுக்கெல்லாம் இன்னும் 2-3 மாசம் ஆகுங்க. இப்பதான் உங்க ஒய்ஃப் வயித்துல பேபி ஃபார்ம் ஆயிருக்கு. கை காலெல்லாம் வளர கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இவ்வளவு அவசரப்பட்டா எப்படி? இவர் எப்பவுமே அப்படிதான் டாக்டர். குழந்தைங்கன்னா உயிர். ரோட்ல ஏதாவது சின்ன குழந்தைங்க போனா கூட தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாரு. உங்க அவசரத்துக்கெல்லாம் பேபியோட growth இருக்காது. பொறுமையா வெயிட் பண்ணணும். சரிங்க. ஆனா இவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. நல்ல சத்தான ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இது எல்லாமே கொடுங்க. டாக்டர், அத நீங்களே எடுத்து சொல்லிருங்க. சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கேட்டா பசிக்கல அப்படின்றுவாங்க. நல்லா சாப்பிட சொல்லுங்க டாக்டர். அவரை ஏமா முறைக்கிற? சுத்தி இருக்கிறவங்க என்னதான் பாத்துக்கிட்டாலும் நீ தான் பேபி மேல கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ நல்லா சாப்பிட்டாதான் குழந்தை கொழு கொழுன்னு ஆரோக்கியமா வளரும். நல்லா கேட்டுக்கங்க, உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டரே உங்களை தான் நல்லா சாப்பிட சொல்றாங்க. ஐயோ டாக்டர், சும்மாவே இவரு ரொம்ப பண்ணுவாரு. இப்ப நீங்க வேற இப்படி சொல்லிட்டீங்களா? அவ்வளவுதான். என்னமா பண்றது? இப்ப நீ ஒரு உயிர் இல்ல, உன்னை நம்பி இன்னொரு உயிரும் இருக்கு. அப்படி சொல்லுங்க டாக்டர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் 2-3 மாசத்துக்கு ரொம்ப வேலை செய்யாதீங்க. அப்புறம் இந்த ஆட்டோ 2 வீலர்ல போறத அவாய்ட் பண்ணணும். அதுதான் சேஃப். அத நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ஓகே, நான் விட்டமின் டேப்லெட்ஸும் டானிக்ஸும் எழுதி கொடுக்கறேன். கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க. இந்தாங்க. அடுத்து எப்போ செக்கப்புக்கு வரணும்? அடுத்த மாசம் வந்தா போதும். சரிங்க. சரி சரி. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க தான் உங்க ஒய்ஃபை பாத்துக்கணும். நல்லா பாத்துக்கிறேங்க. ஓகே, வரேன் டாக்டர். ஏங்க, டாக்டர் சொன்னதை கேட்டுக்கிட்டீங்கல்ல, கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், எதுவும் காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. சரியா? எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. வண்டி எடுங்க. ஐயோ, டாக்டர் வேற பைக்கு ஆட்டோ எதுலயும் கூப்பிட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப என்ன பண்றது? வேலு, என்ன யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? சீக்கிரம் வண்டி எடுங்க, கிளம்பலாம். ஏங்க, டாக்டர் சொன்னதை மறந்துட்டீங்களா? நீங்க ஆட்டோ பைக்ல எல்லாம் போக கூடாது. அதான் எதுல போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இப்ப என்ன பண்றது? வீடு பக்கத்துல தானே, அது வரைக்கும் நான் வேணா உங்களை தூக்கிட்டு போட்டுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம நடந்தே போலாம். ஏங்க, என்னங்க நீங்க நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கீங்க. உங்களை நான் பத்திரமா பாத்துக்கலன்னா எப்படிங்க? அப்புறம் 10 மாசம் குழந்தைய சுமந்து பெத்துக்க போறீங்க. உங்களை நான் சுமக்காம வேற யாருங்க சுமக்க போறா? வாங்க. வேலு, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் நடந்தே வரேன். நீங்க என்ன தூக்கிட்டுலாம் ஒண்ணும் போக வேணாம். அட என்னங்க நீங்க, எனக்கெல்லாம் ஒண்ணும் கஷ்டம் இல்லைங்க. வாங்க. ஐயோ வேலு, நீங்க கீழே போட்டாலும் போட்டுருவீங்க. நாள வரல, என்னால நடக்க முடியும். நான் நடந்தே போறேன். சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தாங்க கால் வலிக்கும். வலிச்சாலும் பரவாயில்ல, நடந்தே போலாம். வாங்க வாங்க.